சிலர் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் புத்திசாலிகள் அப்படி செய்ய மாட்டார்கள். எது பணத்தை சம்பாதிக்கிறதோ, பண மீட்புக்கு உதவுகிறதோ அதை தரம் உயர்த்துவார்கள். செலவு அதிகமாகும் பொழுது அது வளர்ச்சியை கொடுக்காது. குறை குடம் கூத்தாடும் என்பார்களே, அப்படித்தான் இருக்கும். செலவு செய்யும் பொழுது இது என் வளர்ச்சிக்கு உதவுமா என்ற கேள்வியை மாத்திரம் கேட்க வேண்டும். பில்கேட்ஸ் பெருஞ்செல்வந்தர். அவருக்கு இருக்கும் பணத்திற்கு தனி விமானத்தில் பறக்கலாம் அல்லது முதல் வகுப்பிலாவது செல்லலாம். ஆனால் 1997 ஆண்டு வரை அவர் விமானத்தில் எக்கானமி வகுப்பில் தான் பயணித்தார். ஏன் தெரியுமா? பணத்தின் மதிப்பை அவர் அறிந்திருந்தார். அதே விமானம் தான், அதே நேரத்திற்கு தான் செல்ல போகிறோம். ஆனால் பயணச்சீட்டுக்கு ஏன் 5 மடங்கு பணம் செலவழிக்க வேண்டும் என்று சிந்தித்தார். ஆடம்பரமான அலுவலகம் மட்டுமே வருமானத்தை பெருக்கிவிடாது. சொகுசான கார் செயல்பாட்டில் முன்னேற்றத்தை கொடுக்காது. விலை உயர்ந்த கருவிகள் சீரற்ற அமைப்புகளை, சிஸ்டம்ஸ் சீராக்கி விடாது. பணத்தை, உங்கள் நேரத்தை மறுபடியும் வாங்கும் ஒரே ஒரு வேலைக்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். போதுமான பணம் சேர்ந்து விட்டால் இலக்கு பெரிதாக தெரியாது, தடங்கல்களும் குறைந்துவிடும். நிறுவனத்தை வளர்ப்பது என்பது வெற்றிகரமாக காட்சியளிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் இல்லாத பொழுதும் செயல்படக்கூடியதாக அதை உருவாக்குவதே ஆகும். அதுதான் உண்மையான செல்வம். தட்ஸ் ரியல் வெல்த். செல்வம் சேர்ப்பது குறித்து கிறிஸ் கேம்போ இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.